வணக்கம் மக்களே. ரேஷன் அட்டை உள்ள அனைவருக்குமே பயனுள்ள சில முக்கியமான அறிவிப்புகள் இப்போ அரசு வெளியிட்டிருக்காங்க. அதில் ரேஷன் அட்டை ரத்தாக போகுது அப்படின்ற அறிவிப்பையும் வெளியிட்டிருக்காங்க. இது யாருக்கெல்லாம் ரத்தாக போகுது, எதன் காரணமாக ரேஷன் பொருட்களும் கிடைக்காம போக போறதா ஒரு அறிவிப்பும் வெளியாயிருக்கு. இது யார் யாருக்கு, அது அனைத்து விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையா பாருங்க. அப்பதான் என்ன சொல்றோம் அப்படிங்கிறது தெளிவா புரியும். முடிஞ்ச அளவு ஷார்ட்டா சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ முழுக்க பாருங்க. பயனுள்ளதா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம லைக் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை மட்டும் கொடுத்துருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். தமிழகத்துல ரேஷன் அட்டை தொடர்பா மாதம் புதிய அறிவிப்புகளை வெளியிட்டுட்டே வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில இப்போ 3 புதிய அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காங்க அரசு. அதுல முதல் அறிவிப்பா ரேஷன் பொருட்கள் ரத்தாகிறத பத்தி பார்த்துடலாம். ரேஷன் அட்டையை வைத்து தான் நம்ம அனைத்து ரேஷன் பொருட்களையும் வாங்கிட்டு இருக்கோம். இதுல நிறைய பேர் வெளிநாட்டுக்கு போயிடுறாங்க. இருந்துமே ரேஷன் கார்டுல இருந்து பெயரை நீக்காம இருக்காங்க. இறந்த நபர்களோட பெயர்களையும் இப்போ வரையும் நீக்காம நிறைய பேர் இருக்காங்க. செயல்பாட்டில் இல்லாத போலி கார்டுகளையும் கண்டறியறதுக்காக தான் இப்போ இந்த நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அதாவது நீங்க ரேஷன் அட்டையில இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபருமே EKYC அப்படின்றத கட்டாயமா கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். இந்த ஜூன் 25ஆம் தேதிக்குள்ள கம்ப்ளீட் பண்ணி ஆகணும் இப்ப அப்படின்னு அரசு வெளியிட்டிருக்காங்க. இன்கேஸ் நீங்க கம்ப்ளீட் பண்ணாம போகக்கூடிய பட்சத்துல ஜூலைல இருந்து உங்களுக்கு ரேஷன் பொருட்கள் கிடைக்காம போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம யாரெல்லாம் இந்த EKYC கம்ப்ளீட் பண்ணாம இருக்கீங்களோ அவங்களோட பெயர்களும் இவங்க போலியானவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரேஷன் அட்டையில இருந்து நீக்கப்படும். இதனால பொருட்களும் உங்களுக்கு கம்மியா தான் கிடைக்கும். ஸோ முடிஞ்ச அளவு அனைவருமே ஆதார் அட்டையை எடுத்துட்டு போயிட்டு POS இயந்திரத்துல ரேஷன் கடையில அப்டேட் பண்ணிருங்க. வெளியூர்ல இருந்தாலும் பக்கத்துல இருக்க ரேஷன் கடைக்கு போயிட்டு நீங்க பண்ணிக்கலாம். இரண்டாவதா ரேஷன் கார்டு ரத்தாக போகுது அப்படின்ற அறிவிப்பும் வெளியாயிருக்கு. இது யார் யாருக்கு அப்படின்னா இதை மத்திய அரசு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ டேட்டா அவங்க கலெக்ட் பண்ணி இப்ப மாநிலம் முழுவதுமே ஒவ்வொரு மாநிலத்துக்கும் டேட்டாவை அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. அந்த வகையில யார் யாருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா உங்க குடும்பத்துல யாராச்சும் வருமான வரி செலுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ரேஷன் அட்டை இப்போ ரத்தாக போகுது. அதுக்கப்புறம் 4 சக்கர வாகனங்கள் வைத்திருக்கிறவங்க நீங்க ரேஷன் பொருட்களை வாங்கி பயன்பெற்று வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ரேஷன் அட்டையும் ரத்தாக இருக்கு. அதுக்கப்புறம் குடும்ப உறுப்பினர்களில் அரசு பணியில் யாராச்சும் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய ரேஷன் அட்டையும் ரத்தாக போகுது. ரேஷன் வாங்குறவங்களுக்கு தான். ஸோ முடிஞ்ச அளவு பொருள் இல்லா ரேஷன் கார்டா மாற்றிக்கிறது ரொம்பவே நல்லது. இல்லைனா நீங்க ரேஷன் அட்டை வாங்குறதுக்கு மறுபடியும் அலையிற மாதிரி ஆயிடும். நிறைய பேர் ரேஷன் கடைக்கு போயிட்டு என்னால பொருட்களே வாங்க முடியல, கைரேகை விழல அப்படின்னு சொல்லிட்டு எங்களை திருப்பி அனுப்பிச்சிடுறாங்க அப்படின்னு மூத்த குடிமக்கள்லாம் கமெண்ட் பண்றீங்க. இதுக்கு அரசு தரப்புல இருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த கைரேகை பொருந்தாமை சிக்கலை தவிர்க்கிறதுக்காக நீங்க ஆதார் கார்டை புதுப்பிக்கணும் அப்படின்னு அறிவுறுத்தி இருக்காங்க. குறிப்பா உங்களுக்கு கைரேகை விழல அப்படின்னா கண் அறுவை சிகிச்சை அல்லது லென்ஸ் பொருத்தியவர்கள் தங்களின் கருவிழி பதிவை ஆதாரில் புதுப்பித்து கொண்டால் ரேஷன் கடைகளில் தங்கு தடையின்றி பொருட்களை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னும் அறிவிப்பு வெளியாயிருக்கு. முடிஞ்ச அளவு நீங்க எல்லாம் போயிட்டு கண் கருவிழி பதிவையாச்சும் முடிச்சுக்கோங்க. முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரேஷன் பொருட்கள் தொடர்ந்து கிடைக்கும். இது மட்டும் இல்லாம 6 மாத காலமா ரேஷன் பொருட்கள் யாரு வாங்காம இருக்கீங்களோ அவங்களோட ரேஷன் அட்டையும் ரத்து செய்ய இருக்காங்க. இதற்கு 3 மாத அவகாசம் ஏன் நீங்க வாங்கல அப்படின்றதுக்கு கொடுப்பாங்க. அதுல கரெக்டா நீங்க இன்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா உங்களோட ரேஷன் அட்டை ரத்தாயிடும். இது மட்டும் இல்லாம உங்களுக்கு மகளிர் உரிமை தொகையும் கட்டு செய்யப்படும். ஸோ இவை அனைத்து தான் இப்போ ரேஷன் அட்டை தொடர்பாக வெளியாயிருக்க முக்கிய அறிவிப்புகள். இதில் ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா கமெண்ட்ல கேளுங்க, கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன். மேலும் அரசாங்கம் அறிவிக்கிற அனைத்து உண்மையான அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்க. அது மூலமா அவங்களும் பயன்பெறட்டும். நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.